மாசில் அடுத்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா விஜயாவோட ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு விஷயம் தெரிஞ்சோடனே அந்த ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாமே கிளம்பி விஜயா வீட்டில் சண்டை போட வராங்க. இந்த மாதிரி நான் கிளாஸ்க்கு அனுப்பிச்சு தான் என் பொண்ணு இந்த மாதிரி ஆயிருக்கு, இதுக்கெல்லாம் நீ தான் காரணம்னு சொல்லிட்டு சண்டைக்கு வராங்க. அப்போது அதில் ஒரு லேடி விஜயாவை அடிக்கிறதுக்கு கை ஓணுங்கிறாங்க. இதை பார்த்த அவங்க கையை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. ஏன் முன்னாடியே எங்கள் அத்தை மேலே கையை வைப்பியா, இது தப்பு நடந்தது எங்கள் ஸ்கூலில் தான் என்ன நிச்சயம், நீ போய் உங்கள் பொண்ணை கேளுங்க அப்படின்னு சொல்லி வந்த ஒரு 10 பேரையும் விரட்டி அனுப்பிச்சிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு முத்து வீட்டுக்கு வந்தோடனே பிடிச்சி நல்லா திட்டுறாங்க. இது முன்னவே என் ஒய்ஃப் சொன்னால் இந்த மாதிரி தனியாக பேசியிருக்காங்க, இது நல்லது இல்லாதன்னு. ஆனால் அவளுக்கு ஒரு பட்டம் கட்டி இது பண்ணிங்க, இப்போ பாருங்கள் அப்படி தான் நான் வந்து நிற்கிது அப்படின்னு மீனாவை தூக்கி வச்சு முத்து பேசுகிறாரு. இதெல்லாம் மனசில் வச்சுட்டு ரூமில் போய் கதவை சாத்திட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. நமக்கு ஒன்றுன்னும் போது வீட்டில் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் நமக்கு மீனா தான் தட்டி கேட்டால், நம்ம இவளுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தோம், இவ்வளோ டார்ச்சர் பண்ணியோம், ஆனால் நமக்கு ஒன்றுன்னா அவளுக்கு தான் துடிக்குது. மற்ற 2 பேரும் பார்த்துட்டு தானே இருந்தாங்க, ஏன் என் புள்ள 2 பேர் இருந்தாங்க அவங்களும் பார்த்துட்டு தானே இருந்தாங்க, ஆனால் ஒரு வார்த்தையும் கேட்கலையேன்னு அவங்க மனசுக்குள்ளேயே ஒரு குழப்பம் உண்டா. அவங்க அம்மா பூக்கடையில் டல்லாக உக்காந்துருக்காங்க. அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏம்மா டல்லாக இருக்க, ஏதாவது வீட்டில் பிரச்சனையா, ஏன் டல்லாக இருக்க. இல்லைம்மா, எப்போமோ எங்கள் வீட்டுக்காரரும் முத்து மாமாவும் ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்காங்க, இவங்களுக்குள்ளே எப்போ தான் பேச்சு வார்த்தை வரும், எப்போ தான் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்கன்னு தெரியலையம்மா, எலியும் புனையுமா இருக்காங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இலக்கத்தில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும், நீ ஒன்றும் கவலைப்படாத, இதை நினச்சி நீ கஷ்டப்படாத அப்படின்னு அவங்க ஆறுதல் சொல்கிறாங்க. பெய்கிற மாதிரி இருக்குது, நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்புவோம் வா அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பி போகிறாங்க. இன்டர்வியூக்கு போன அவங்க பையனும் திரும்பி வராரு. அம்மா, அந்த கம்பெனியில் எனக்கு வேலை ஓகே ஆயிடுச்சு, நான் கற்றுக்க வேண்டியது நிறைய அந்த கம்பெனியில் இருக்கும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்றாங்க. அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, இப்போ தான் நம்ம குடும்பத்துக்கு எல்லாமே நல்லதாக நடந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு. அவங்க வீட்டுக்கார் ஃபோட்டோ முன்னாடி போயிட்டு அழுது இந்த மாதிரி இப்போ தான் நம்ம குடும்பம் கஷ்டத்துலேருந்து வருதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க வீட்டுக்கார்கிட்ட சொல்லி அழுகுறாங்க. அவங்க 2 பசங்களும் வந்து கண்ணை தொடச்சி விட்டு, நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுமா, இனி நம்ம கஷ்டத்துலேருந்து வெளியே வந்துடும்னு சொல்லி அவங்க அம்மாவை சமாதானப்படுத்துகிறாங்க. வீட்டுக்கு போன அருண் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. மழை பெய்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்களா, நனைய போகிறீங்க அப்படின்ட்டு. இல்லைங்க, நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்ட்டு. என்ன உன் வாய்ஸ் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, என்ன அப்படின்றாங்க. இல்லை, நீங்கள் முத்து மாமாவை பார்த்துட்டு பேசாமல் போனீங்களே அப்படின்றாங்க. அதுக்கு அருண் சமாளிக்கிறாரு, இல்லைம்மா எனக்கு ஆஃபீஸ்க்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதனால தான் நான் கிளம்ப வேண்டியதாகிடுச்சு, இல்லைனா நான் முத்துக்கிட்ட பேசியிருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சமாளிக்கிறாரு.